ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சுங்க உங்களெல்லாம் பார்த்து. திடீர்னு யாராவது உங்களை பார்த்து என்னப்பா இப்படி அழிச்சு போயிட்ட அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது குண்டா இருக்கிறவனுக்கு ஒல்லியா இருக்கணும் பார்த்து சொன்னா சரி, என்னம்மா திடீர்னு இவ்வளோ வெயிட்டு போட்ட அப்படின்னு கேட்டா ஐயோ என்ன சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பாட்காஸ்ட். ஸோ ரைட் விடுங்க, நம்மளை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கருத்தை ஒன்று ஊசியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்து நின்ற வேலையில் உங்ககிட்ட இன்னைக்கு காலில் நடந்த ஒரு சோகமான எம்பாரசிங்கான ஒரு மூமெண்ட், ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால அரை தூக்கத்தில் எழுந்து திடீர்னு ஆஃபீஸுக்கு போனோம், நேரமாச்சின்னு சொல்லி கிளம்பி அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தப்போ ஒரு பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி பார்த்தா ஒருத்தன் போன ஸ்டாப்பில் தான் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே நல்லா தூங்கின்னு இருந்தான். அவன் பக்கத்தில் போய் உக்காந்துன்னு இது 2 சீட்டர் 2x2 அப்படின்னு சொல்லி வரும்ல. ஸோ அந்த மாதிரி 2x2 2 சீட்டரு. ஸோ அதில் ஏறி உக்காந்துருந்த வேலையிலே அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். சரி, நம்மளும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளும் ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தான். அந்த வேலையில் என்ன ஆச்சுன்னா நம்ம காலில் ஒரு ஸ்லிப்பர் மாட்டியிருந்தோம், அந்த கிராக்ஸில் லைட்டு. ஸோ இந்த கிராக்ஸை கழட்டுறதுக்காக நானும் முயற்சி பண்ணுறேன், ரொம்ப நேரமாக கழட்ட முடியல. என்ன இது பின்னாடி பேண்டு மாட்டினுக்குதுன்னு ஒத்த காலை வச்சு இன்னொரு காலை வச்சு ட்ரை பண்ணே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கிராக்ஸ் கழண்டு ஒரு சைடுக்காக போயிட்டு லைட்டாக தூங்கின்னு இருந்தான்ல அவன் காலை உராசிடுச்சு. உராசினது மட்டும் இல்லாமல் நான் காலை ஷூவை கைட்டு ட்ரை பண்ணல, அதில் அவன் காலை நான் சீன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டாக அந்த பேண்ட்டை மேலே தூக்கி விட்டா என்ன இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், அழுதிச்சு இருந்துக்கணும். ஐயோ பக்கத்தில் உட்காந்து வானவில் டோய் அப்படின்னு சொல்லி அழுதிச்சு இருந்துக்குன்னு ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்புல. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே குருநாதா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் கேஷுவலாக உக்காந்துட்டு இருந்த அவன் என்ன தோணுச்சா தெரியல, பயங்கர இதுவாகி செவுத்தோட ஒட்டி உக்காந்துக்கிட்டான். இனிமே நகருவேனான்னு பாருங்கன்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவன் தூங்கவே இல்லையே. தூங்குனா கருப்பு போயிடுமே அப்படின்னு அவன் நினச்சின்னு வந்தான். நான் நினச்சேன், ஐயோ தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, செருப்பு கழிட்டும் போது அது திரும்பிக்கிச்சுடா, அது எப்பறம் நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள தோண ஒரு ஃபீலிங்கும், அது மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒருத்தனோட தூக்கத்தை கெடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்படி பல பேரோட தூக்கத்தை கெடுத்த பொண்ணுங்க எல்லார்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும்ல. ஸோ ரைட்டு, ஸோ இன்னைக்கான ஆடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ நோ தெரியலே லேட்ஸ்ல தெரியல, இது கண்டென்ட்லாம் கிடையாது, கருத்தூசி சீசன்லாம் கிடையாது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா எதையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா பேச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸை ஆரம்பிக்கிறேன். ஸோ நோ தெரியலே லேட்ஸ் பிளே தெரியலே, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ழகரி தாருகல் டாக்டர் ஹரிஹரத் ஸ்ரீ. ஓகேவா, நான் புலம்ப நிற்கிறாயான்ட்ட கொஞ்சம் கேளு. ஸோ இந்த மாதிரியான எம்பாரசிங் மூமெண்ட் உங்கள் லைஃப்லையும் நடந்துக்குதா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்வது நிர்வாகம் சார்பில் இருந்து. இதே மாதிரி தான் நான் ஒரு வேலையில் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த வேலையில் பஸ்ஸில் மட்டும்தான் இந்த அங்கிள்ஸ் திரியிறாங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது நடுவர் அவர்களே, ஒருவரால் பஸ்ஸில் நிம்மதியாக எங்கேயாவது போக முடியுதா நடுவர் அவர்களே? இதே மாதிரி தான் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, அதாவது ஈரோடிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் கொண்டிருந்த வேலையிலே அந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ காலியாக இருந்த வேலையிலே நான் என்ன பண்ணேன்னா ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து இருந்தப்போ எதிர்க்கிற அங்கிள் என்னை பார்த்து சிரிச்சுன்னே இருந்தார். நல்லா சிரிக்கிறாப்லேன்னு சொல்லி நானும் அவர் தெரியும் போல அப்படின்னு சொல்லி, எனக்கு அந்த ஊரில் யாரையுமே தெரியாது, இருந்தாலும் அப்படி சொல்லி சிரித்தேன். அதை பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சா தெரியல, என்ன தம்பி எங்கேருந்து வரீங்க, எங்கே வரீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரேன். அது இல்லை தம்பி, எங்கே வேலைக்கு போகிறீங்க, இப்போ என்ன ஈரோட்லேருந்து அப்படின்னாரு. அதாவது அங்கிள் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போயின்னுக்கிறேன் ஹாஸ்டல் தூங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் அந்த அங்கிளுக்கு என்ன தோணுச்சா தெரியல, அங்கே உட்காந்துருந்தவர் திடீர்னு என்னோட சீட்டில் உட்காந்துட்டாரு. நான் அவ்வளோ நேரம் பாட்டு கேட்டு ஜாலியாக வந்திருந்தவன் என்ன பாட்டே கேட்க விட மாட்டேன்ட்டாரு. யூ நோ அபவுட் வாட் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்? ஒரு தடவையாவது கேட்டுக்கிறியா? பிரதீப் குமார் ஹிட்ஸ் தெரியுமா? நீ கவிதைகளா சாங் கேட்டுன்னு அப்படியே அந்த ஜன்னல் ஒரு உட்காந்து போயிருக்கிறியா நீ அப்படின்னு மனசுக்குள்ள தோணுன வேலையில் ஒரு பாட்டில் கதையாக பேசுறாரு. நான் எஸ்பிஐயில் யார் தெரியுமா ஸ்டாஃப் கீப் அப்படின்லாம் சொல்லி அப்படி பேச்சு போட்டு இருக்கும்போது, நீங்க ஏன் இவ்வளோ குண்டா இருக்கிறீங்க,
கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கலாம்ல, மசில் கிசில்லாம் அப்படியே பல் 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 அப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு வாட் இஸ் திஸ் பாடி ஷேமிங், டுட் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரே வந்து ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்போது அந்த அங்கிள் வந்து அப்படியே பேச்சு போட்டுன்னு என்ன பண்ணார்னா, அதாவது தம்பி, இந்த சமுதாயத்திலே இது இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது, இந்த யங் ஜென்ரேஷனே ரொம்ப மோசமாக போச்சுன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே வந்து என்னோட முட்டியில் கை வச்சாரு. சரி, ஒரு தடவை தெரியாம பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்த வேலையில அடுத்து முட்டியில இருந்து அங்கிள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சாரு. என்ன புரியலையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சப்போ அப்படியே கை வந்து தொடை வரைக்கும் வந்து விட்டது. ஆஹா, ரொம்ப எம்பாரசிங்கான மொமெண்டா போச்சே அப்படின்ற மாதிரி சங்கட்டம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுன வேலையில இதுக்கப்புறம் நம்ம உஷார இல்லைன்னா நம்ம கற்பை நம்ம காப்பாற்றிக்க முடியாதுன்னு போது அந்த அங்கிள் திருப்பி திருப்பி அப்படியே தொடையிலே வந்து மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுன வேலையில இது இனிமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நான் போய் பேச போறேன், நான் அப்படி போய் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். அவர் இன்னும் தொடையில இருந்து கையெடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன், கிட்ட போயிட்டு, அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, என் தொடலாம் அவ்வளோ வீக்கு ஸ்ட்ராங் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது தொட ட்ரை பண்ணுங்கன்னு அவர் காதிலே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த அங்கிளுக்கு என்ன தோணுச்சோ தெரில, கரெக்டு தான், இந்த பையன் கொஞ்சம் குழந்தான் இருக்கான், நம்ம எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தொட இது இல்லைன்னொடனே அவர் அந்த டீலை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த சைடு போயிட்டாரு. பட் இட் வாஸ் மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட். வீட்டுக்கு போயிட்டு நைட்லாம் தூக்கமே வரல. அந்த அங்கிள் ஏன் நம்ம தொடைய தொடர்னாரு அப்படின்ற மாதிரி தோணுமோ, ஒரு விஷயம் புரியல டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு இதுதான் புரியல, ஆண்களுக்கு இந்த உலகத்துல சேஃப்டி இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்போதான் தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு பண்ணும்போதே அருவெருப்பா இருக்கும்போது, இதே சம்பவத்தை பஸ்ல பொண்ணுங்க போகும்போது இந்த கேடு கெட்ட நல்ல குடும்பத்துல பிறக்காத சில பசங்க பண்றோம்ல, ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாரு ப்ரோ, அந்த சுச்சுவேஷன்ல நீ இருந்து ஒரு வானவில் அங்கிள் வந்து உன்னை அதே மாதிரி சரண்டிக்கிட்டே இருந்தார்னா எவ்வளோ கொடுமையா இருக்கும். சின்னதா யோசிச்சு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து என்னோட நண்பன் ஒருத்தருக்கும் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து அதுவும் நானா பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழில் பேசினேன், ஒரு வெளியூர்ல இருந்தார். வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுனே இருக்கும்போது இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் உன் ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தொடைய தடவ ஆரம்பிச்சிட்டானா. என்னடா தொடைய தடவுறீங்க வந்து அவன் கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, பேக்ல இருந்து டூல்ஸ்லாம் வச்சிருந்தான். டூல்ஸ் எடுத்து அப்படியே டூ ஃபேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு, கையை நீ எடுக்கிறியா இல்லை மொத்த கையும் நான் எடுக்கவான்னு அப்படியே ஒரு தெனாவட்டா அப்படியே ஒரு பேச்சு போட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிள் வந்து தெரிச்சு ஓட்டாப்புல. இதே மாதிரி வந்து பெண்களுக்கும் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ வந்து லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை பஸ்ஸு ரொம்ப காலியாக இருக்கிறவங்க அந்த டைம்லலாம் போகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட அங்கிள்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த பான் வீடியோஸ் வச்சு கையில் காட்டுறது, அதை பார்த்துட்டு அவங்க கண்ணை பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் கேள்விப்படுற வேலையில் அந்த அங்கிள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே விஷயந்தான் தோணுது, இஃப் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைகிட்ட எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னா அப்போ மட்டும் கோவம் பொத்துன்னு வரும்ல, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த சமுதாயத்திடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் அருவருப்பாக இருக்கும்போது மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணுற சில விஷயங்கள் அருவருப்பாக தான் இருக்கும். அதுக்காக நீ பண்ணுற விஷயம் நியாயம்னு நீ நினச்சி பண்ணுறது தவறு அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வந்து ஒரு பையனுக்கே இந்த பஸ்ஸில் இந்த உலகத்தில் சேஃப்டி இல்லைன்னா, இந்த உலகத்தில் தினம் தன்னோட வாழ்க்கைக்காகவும் தன்னோட கனவுக்காகவும் போராடிட்டு இருக்க ஒரு பொண்ணும் பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது எனக்கு வந்து செருப்பால் அடித்த மூமெண்ட் மாதிரி தோணுச்சு. சப்போஸ் இந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நம்மளை நம்பி வர பொண்ணுக்கு நம்ம தாங்க பாதுகாப்பு தரணும். நம்ம இருக்க பஸ்ஸில் ஒரு பொண்ணு வருதுன்னா அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு சிட்டிசனான உனக்கு இருக்கு நண்பா. ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்போஸ் உங்கள் கண்ணுக்கு எதிரே இந்த மாதிரி ஏதாவது அங்கிள் சீன்றானா, ஒன்று நீ அவனை திருப்பி சீண்டு, அவன் பயந்து ஓடிடுவான். உன்னை வானவில்னு நினச்சா கூட பரவாயில்லடா நண்பா, அவனுக்கு அதே அருவருப்பு நீ காட்டணும். அவனை அடிக்காத, திட்டாத,
ஒரு செகண்ட் என் பூ எடுத்து வச்சுக்கிட்டான், என் பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டான்னு வரலாறு அஜித்தா மாறு. அப்ப அவனுக்கு புரியும். ஓகே, மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்க காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கான ஆடியோ சுமாராக தான் போட்டிருக்கேன், பரவாயில்ல. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. இதை தெரிவித்துக் கொள்வது நிர்வாகம் சார்பிலிருந்து. ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இழகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் பட்டா ஆனாலும் அந்த அங்கிள் தொடையில ஒரு புடி பிடிச்சாம் பாருங்க, உடும்பு புடி.